ஓம் அமிர்தேஸ்வர நமஹ. ஓகே, இப்போ நம்ம எல்லாருக்குமே நாம ஜபம் பத்தி தெரியும். நாம ஜபம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கடவுளுடைய பேரை நீங்க சொல்றது தான். இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு கிருஷ்ணா பிடிக்கும் அப்படின்னா கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்றது. இப்போ ஜீசஸ் பிடிக்குன்றவங்க இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்றது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கடவுளுடைய பேரை எந்நேரமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் நாம ஜபம்னு சொல்லுவாங்க. எங்க இதுல வந்துட்டு தீட்சை மந்திரம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என் குரு கிட்ட தீட்சை வாங்கியிருக்கிறதுனால எனக்கு பிடிச்ச கடவுள் பேரை அவங்க கேட்பாங்க, நான் சொல்லுவேன். அந்த கடவுளுக்கு ரிலேட்டடான மந்திரத்தை என் குரு வந்து என் காதுல ஓதுவாங்க. அப்படி ஓதிட்டாங்க அப்படின்னா அன்னையில இருந்து அவங்க எனக்கு குரு. அந்த மந்திரத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த கலியுகத்தில இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இறைவனுடைய நாமம் ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இதை எப்படி சொல்லணும்? இதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு. அம்மா சொல்றாங்க, நீ இறைவனோட நாமத்தை சொல்ல போற அப்படின்னா முதல்ல உனக்கு பிடிச்ச கடவுளுடைய உருவத்தை முன்னாடி நிறுத்திக்கோ, மனசுல நிறுத்திக்கோ. நிறுத்திக்கோ அப்படின்றது நினைக்கணும். ஒன்ஸ் நீங்க அதை நினைச்சிட்டீங்க அப்படின்னா அவங்கள நினைச்சுக்கிட்டே நீங்க சொல்லலாம். இப்ப நான் வந்து எனக்கு கிருஷ்ணா பிடிக்கும் அப்படின்னா நான் கிருஷ்ணாவை நினைச்சுக்கிட்டே கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லலாம். நம்பர் 2, அந்த எழுத்துல கவனம் செலுத்தலாம். கி ரு இஷ் நா கிருஷ்ணா அப்படின்னு அந்த எழுத்தை கூட நீங்க நினைப்பு வச்சுக்கிட்டு சொல்லலாம். மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுவும் இல்லை அப்படின்னா ராகத்துல கவனம் செலுத்தலாமா. இப்ப சில மந்திரத்தை வந்து எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சோ பாருங்க, இப்ப அந்த ராகத்துல மட்டும்தான் கவனம் இருக்கும். கான்செப்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய சிந்தனை செதறக்கூடாது வெளி விஷயத்துல. புரியுதா? அப்போ உங்களோட மந்திரத்தை சொல்லும் போது இறைவன் மேலேயோ இல்ல அந்த எழுத்து மேலேயோ இல்ல அந்த ராகத்து மேலேயோ நீங்க கவனம் வச்சுட்டீங்க அப்படின்னா வெளி விஷயத்துல கவனம் செல்லாது. ஆபீஸ்ல என்ன நடக்குது, வீட்டுல என்ன நடக்குது, எப்ப சமைக்கிறது, இவங்க கிட்ட என்ன பேசுறது, இந்த மாதிரி. சோ இன்னொரு விஷயம் சொல்லணும், ஒரு டிப்ஸ் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த எண்ணத்தை விட்டு வெளில வர முடியல, இல்ல யாராவது உங்களை திட்டுறாங்க, பக்கத்துல நொய் நொய் நொய்னு ஏதோ சொல்லிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி சமயத்துலலாம் அந்த மந்திரத்தை நீங்க சொல்ல 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 உங்க கர்மாவும் கழிஞ்ச மாதிரி, பிளஸ் நீங்க இறைவனை விட்டு வெளில போவே மாட்டீங்க. இப்போ காற்றாற்று வெள்ளம் வந்து உங்களை வந்து அடிக்கும் போது ஏதாவது ஒரு பெரிய கம்பியை நீங்க பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு பில்லர் மாதிரி ஏதோ ஒரு இடத்த வந்து பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு அடிச்சுட்டு போயிடும், நீங்க போக மாட்டீங்க. அதே மாதிரிதான் அந்த மந்திர ஜபத்தை நீங்க சொல்லும் போது இறைவனுடைய காலை பிடிச்சிக்கிறமா நீங்க நினைச்சுக்கிட்டு சொல்லும் போது யாரு என்ன பேசாலும் உங்களுக்கு கவலையே வராது. அப்போ உங்க வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் நீங்க மந்திர ஜபத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்ப நீங்க வந்து அதை பத்தி யோசிக்க மாட்டீங்க, திரும்ப வீணா அவங்க கிட்ட போய் திரும்ப ரிட்டர்ன் சண்டை போட மாட்டீங்க, அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம், கர்மாவும் கழிஞ்சது, நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறதுனால உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா மாறிடுவாங்க. இதான் கான்செப்ட். அதனால மந்திர ஜபத்தை யாரும் விட்டுறாதீங்க, எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப நன்றி. ஓம் அமிர்தேஸ்வர நமஹ. ஓம் நம சிவாயா.